காலை 5 மணிக்கு அசன் தனது அம்மாவின் குரலால் எழுந்தான். அம்மா, அசனே, எழுந்து வா, இன்று அஷூரா, நாம் நோன்பு இருக்கப் போகிறோம். அசன், அம்மா, எனக்கு பசி, நீராவது குடிக்கலாமா? அம்மா, அஷூரா நாள் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் தண்ணீரே இல்லாமல் இருந்தது. அவர்களை நினைத்து நாம் இன்று நம் உணர்வையும் நம் உடலையும் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். அசன் சற்று யோசித்தான். பிறகு மெதுவாக தலையசைத்தான். நானும் முயற்சி செய்வேன் அம்மா. பள்ளியில் நண்பர்களுடன் விளையாடும் நேரம். எல்லோரும் டிபன் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தனர். அசன் தனியாக உட்கார்ந்திருந்தான். அமீர், அசன், நீ ஏன் சாப்பிடல? அசன், இன்று நான் அஷூரா நோன்பு இருக்கிறேன். உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் தண்ணீரும் இல்லாமல் 10 நாட்கள் இருந்தார்கள். அவர்களை நினைத்து நாம் நோன்பு இருக்கிறோம். அமீர், நீ சின்னவன்தா, ஆனா பெரியவங்க மாதிரி யோசிக்கிற. சூப்பர் அசன். மாலை நேரம். அசனும் அவன் அம்மாவும் கூச கூச சலாத் முடித்து நன்முறையில் அமர்ந்தனர். அம்மா, இப்போது நாம் இத்தார் செய்யலாம். இங்கே இரு தேனோடு ரொட்டி, குளிர்ந்த நன்னீர் இருக்கிறது. அசன், அம்மா, இன்று எனக்கு பசி இருந்தது, ஆனா மனசு நிறைவு ஆயிடுச்சு. நான் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து இன்றைய நாள் முழுக்க பொறுமையா இருந்தேன். அம்மா, அதுதான் நோன்பின் உண்மையான அர்த்தம் மகனே. அல்லாஹ் உனக்கு நிச்சயம் அருள் புரிவான். பாடம். ஆஷூரா நோன்பு என்பது நம் பசியை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய மனதை உறுதியாக மாற்றிக்கொள்வதும் தியாகமும் பொறுமையும் கற்றுக்கொள்வதும்.